டேஸ் எடுத்த விளாக் தான் அந்த வீடியோ போடலாம். சண்டே வந்து வழக்கம் போல் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். 2 பொரிஞ்சதும் நான் அரைச்சி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம் விழுது வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு கையாலே பனஞ்சு வச்சுருந்த 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வரதுலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் சக்தி குழம்பு மசாலா வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் விழுதை வந்து ஆட் பண்ணிடுறேன். இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். ஒரு சிலர் வந்து தேங்காய், வெங்காயம் வந்து யூஸ் பண்ண மாட்டேக்காங்க. ஆனால் நான் இதை யூஸ் பண்ணி தான் குழம்பு வைப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாங்காய் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கழித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொதிச்சு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருந்த சுறா மீன் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். அதுக்கடுத்துல இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக மீன் குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ டேஸ்டியான சுறா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் சாலை மீன் தான் பொரிச்சிருந்தேன் தோசை தவாவில் போட்டு. அதுக்கு நான் என்ன மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன்னா சிக்கன் 65 ஆர்வா பாக்கெட்டும், அப்புறம் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்தோம்னா டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிரும். ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்ருக்கிறது தீபாவளி வீடியோ தான். தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் வந்து குழி பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். மாவு வந்து நைட்டே அரைச்சி வச்சாச்சு. நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா 1 உலக்கு பச்சரிசி, 1 உலக்கு இட்லி அரிசி, 1/4 உலக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருந்தேன். நைட்டே நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச கையோட கருப்பட்டியும் வந்து ஆட் பண்ணி வச்சிட்டேன். மறுநாள் காலையில் வந்து அப்போ தான் ஊற்றி எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ மார்னிங் வந்து செய்யும்போது எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏற்கனவே பண்ணியிருந்தேன் அப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். இது ஃபஸ்ட் டைம் பண்ண கண்டு நான் யோசித்தேன். உண்மையிலே நான் ரொம்ப பெஸ்ட்டாக தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு என் தம்பியும் கடையிலேருந்து ரொம்ப பலகாரம் அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் நான் மற்ற ஸ்வீட் ஐட்டம் செய்யணும்னு நினச்சதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் மார்னிங் போச்சு. அதோடு நான் வந்து தோசையும் பண்ணியிருந்தேன். தோசை பண்ணி கறி பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். அதை நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அது இந்த வீடியோவில் காமிக்கேன். நமக்கு வந்து டேஸ்டியான குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தோம். அதுக்கு நான் குக்கர்லேயே சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில், நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்பைசஸ் திங்ஸையும் ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் கழுவி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிடுறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கிடுறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சக்தி சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். கடைசியாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் விழுதையும் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இதையும் நல்லா கிளறிக்கிடலாம். எல்லாத்தையும் கிளறிட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து தோசை, சாம்பார், சிக்கன் குழம்பு தான். ஆஃப்டர்நூன் ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் பொரிச்சது, இது போக மீன் குழம்பு இருந்தது அது, அப்புறம் ஒரு சில ஸ்வீட்ஸு, நான் பண்ண பணியாரம். ஸோ இப்படி தான் போச்சு. அப்புறம் நைட்டு வந்து வீட்டில் எல்லோரும் வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க என்பது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you ஃப்ரெண்ட்ஸ்.